எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள கூட்டணி தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஞ்சன வலிப்பிட்டிய கருத்து தெரிவித்தார். எமது கிராமத்தின் பிரதேச சபை உறுப்பினர் முதல் கிராம மட்ட உறுப்பினர்கள் வரையில் யாரேனும் லஞ்சம் கோருவதை நீங்கள் கண்டுள்ளீர்களா? எனினும் இதற்கு முன்னரான வரலாறே அவ்வாறே இருந்தது. டிஸ்ஸகுட்டி ஆராய்ச்சி உள்ளிட்ட குழுவினர் வீதியொன்றை அமைத்ததன் பின்னர் நாம் ஒரு தொகையை வாங்குவது உண்மைதான் என பகிரங்கமாகவே கூறியதை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் எமது பிரதேச சபை உறுப்பினர்களோ எமது கிராம மட்ட உறுப்பினர்களோ அவ்வாறு திருடினார்கள் என எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? இல்லை அல்லவா? நாம் அரசியலை மாற்றியமைத்துள்ளோம். இதனை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. சிறப்புரிமைகளை அனுபவித்தவர்கள் இருக்கும் எதிர்க்கட்சியினரால் இதனை எவ்வாறும் பொறுத்துக் கொள்ள முடியாது. அதனாலேயே தற்போது இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக பல்வேறு சதித்திட்டங்கள் தீட்டுகின்றன. எதிர்க்கட்சியில் உள்ள வெவ்வேறு குழுக்கள் எப்போதும் ஒன்றிணைகின்றனர். பாராளுமன்றத்தில் 66 உறுப்பினர்களே இருக்கின்றனர். அந்த 66 பேருக்குள் எந்த நேரமும் வெவ்வேறு குழுக்கள் இணைந்து செயல்படுகின்றனர். பாராளுமன்றத்தில் உள்ள தமிழ் கட்சிகளின் உறுப்பினர்கள் இணைந்து தற்போது கூட்டணி ஒன்றை உருவாக்குகின்றனர். கடந்த நாட்களில் மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாம் ராஜபக்சவும் வடக்கில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் அல்லவா? சுயேட்சை குழுவின் ஊடாக தெரிவு செய்யப்பட்டவர். இருவரும் இணைந்து தற்போது தனியாக மற்றொரு கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கின்றனர். அதன் பின்னர் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி எனும் மற்றொரு குழுவினர் செயற்படுகின்றார்கள். பாராளுமன்றில் உள்ள அனைவரும் இணைந்து மீண்டும் மற்றொரு கூட்டணியை கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றார்கள். எனினும் அவர்களினால் அதனையும் செய்ய முடியாதுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து மீண்டும் ஏதோ முயற்சித்து வருகின்றனர். பேச்சுவார்த்தைகளிலேயே 2 வருடங்கள் கடந்துள்ளன. ஆனால் இதில் ஒன்றையாவது அவர்களினால் பெற்றுக்கொள்ள முடிந்ததா? மக்களாகிய நீங்கள் அரசாங்கத்துடன் இருப்பதினாலேயே அவர்களால் அதனை செய்ய முடியவில்லை.